மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் இதுவரை நீதி கிடைக்காததால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக வேங்கை வயல் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கை வயல் கிராமத்தில் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி பட்டியலின மக்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். DNA பரிசோதனை, குரல் மாதிரி பரிசோதனை என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் 15 மாதங்களாகியும் இதுவரை குற்றவாளிகள் கண்டறியப்படாததால் தங்களுக்கான நீதி கிடைக்கவில்லை என கூறி வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக வேங்கை வயல் கிராம மக்கள் பதாகைகளை வைத்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகள் வேங்கை வயல் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவை தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி 350 இடங்களுக்கும் குறைவான இடங்களில் போட்டியிட உள்ளது. மக்களவை தேர்தல் வரும் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. இந்த தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 325 முதல் 335 இடங்களில் மட்டுமே போட்டியிடும் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு மொத்தம் 17 மக்களவை தேர்தல்களை காங்கிரஸ் கட்சி சந்தித்துள்ளது. இந்த தேர்தல்களில் சராசரியாக 450 இடங்களுக்கு மேல் காங்கிரஸ் போட்டியிட்டுள்ளது. இதன் மூலம் சுதந்திரம் பெற்ற பிறகு காங்கிரஸ் கட்சி குறைந்த இடங்களில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை. இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு காங்கிரஸ் அதிக இடங்களை விட்டுக் கொடுத்துள்ளதே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கூட்டணி கட்சிகளின் அழுத்தம், போதிய தலைவர்கள் இல்லாதது, மாநிலங்களில் பிராந்திய கட்சிகளுக்கு உள்ள வெற்றி வாய்ப்பு ஆகியவையும் காங்கிரஸ் குறைவான இடங்களில் போட்டியிடுவதற்கான காரணங்களாக உள்ளன. காங்கிரஸ் கட்சியில் கோலோச்சிய பல தலைவர்கள் பாஜக, சிவசேனா, திரிணாமுல், சமாஜ்வாதி என பிற கட்சிகள் சார்பில் வரும் மக்களவை தேர்தலில் களமிறங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கைதான தெலங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதாவிற்கு ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை தொடர்பாக 100 கோடி ரூபாய் ஆம் ஆத்மி கட்சிக்கு லஞ்சம் கொடுத்ததாக சந்திரசேகர ராவின் மகளும் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சியின் மேலவை உறுப்பினருமான கவிதா மீது அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. இதையடுத்து கடந்த மாதம் 15ஆம் தேதி கவிதா கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து திஹார் சிறையில் அடைக்கப்பட்ட கவிதாவிடம் நீதிமன்ற அனுமதியுடன் விசாரணை நடத்திய சிபிஐ கடந்த வியாழனன்று கைது செய்தது.